أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இயல்பான குணங்களில் ஒன்று ஒருவர் மற்றவரை நேசிக்கக்கூடிய ஒரு குணம். தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்கிறான், கட்டிய மனைவியை நேசிக்கிறான், பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிக்கிறான். அது கடந்து தன்னுடைய குடும்பத்தார்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள், தன்னுடைய நண்பர்கள், தனக்கு உதவி செய்தவர்கள், இப்படி பலர்களையும் மனிதன் என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். ஏன் நேசிக்கிறான் என்பதற்கு பலருக்கும் பல காரணங்கள் உண்டு. அன்பானவர்களே, நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வெளிப்பாடு எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் நமக்கு அழகான பாதையை காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே கேட்டதை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அடியார்களில் சில பேர் இருக்கிறாங்க, அந்த சில பேர் நபிமார்களும் அல்ல, சுஹதாக்களும் அல்ல, இறை தூதர்களும் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகளும் அல்ல. அப்படிப்பட்ட அந்த சிலருக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நாளை மறுமை நாளில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருப்பார். எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்து அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்களும் சுஹதாக்களும் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை நபிமார்கள் அல்லாத, சுஹதாக்கள் அல்லாத ஒரு சிலருக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இரத்த உறவுகளுக்காக வேண்டியோ அல்லது கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டியோ அல்லாமல், ஏன்னா சொந்தக்காரனாக இருந்தால் என்ன செய்வான்? நேசிப்பான், பாசமாக இருப்பான். கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, வியாபாரம் இருக்குது, அவன்கிட்ட குறை இருந்தாலும் டக்குன்னு என்ன செய்ய மாட்டான்? இது தப்பு தான்னு சொல்ல மாட்டான், யோசிப்பான். ஏன்னா நாளைக்கு நம்ம இடத்துல வியாபாரம் செய்ய வருவான், நாம் எப்படி பேச, நாம் சொல்கிறோமா இல்லையா? அவன் என்னதான் இருந்தால் நம்மளுடைய சொந்தக்காரன், என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரத்த உறவுகளோ அல்லது கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டியோ அல்லாமல் ஒருவர் மற்றவரை அல்லாஹ்விற்காக யார் நேசிக்கிறார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அந்தஸ்தை கொடுக்கிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? நம்மளுடைய பெற்றவங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கணும். பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கணும். அந்த அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த நேசம் என்பது இருந்தால்தான் நல்லதை நல்லது என்றும் தீயதை தீயது என்றும் நாம் என்ன செய்வோம்? உறக்க சொல்லுவோம். அதே மாதிரி பிற மனிதர்களையும் நாம் நேசிக்கணும். அவர்கள் உறவுக்காரர்களும் அல்ல, கொடுக்கல் வாங்கலில் சம்பந்தப்பட்டவர்களும் அல்ல. அவர்களை நாம் என்ன செய்யணும்? நாம் நேசிக்கணும். அப்படி நேசிச்சா, அதுவும் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிச்சா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நிச்சயமாக அவருடைய முகங்கள் ஒளியாக இருக்கும். முகம் அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள். மறுமை நாள் எப்படிப்பட்டது? மறுமை நாளில் மனிதன் உலகத்தில் செய்திட்ட எல்லா செயல்பாடுகளும் கண்களுக்கு முன்னால் வந்து போகும். அல்லாஹ் இதை பற்றி கேட்டால் என்ன சொல்கிறது, அதை பற்றி கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது, அப்படி பேசுகிறோமே, இப்படி நடந்தோமே, இந்த நேரத்தில் ஏமாத்துறோமே, எல்லா விஷயங்களும் என்ன செய்யும்? வந்து போகும். அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற அந்த பயத்தில் மக்கள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் இந்த சிலர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி பிறரை நேசிக்கிறார்களே, இவர்கள் பயப்பட மாட்டார்கள். மக்கள் எல்லாம் கவலைப்படக்கூடிய அந்த நேரத்தில் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும்? சொந்தக்காரங்க என்பதற்காக வேண்டி நேசிக்கிறோம், அது பாசம் யதார்த்தமாக வரும். உறவுகள் சொந்தங்கள் என்பதற்காக வேண்டி நாம் நேசிக்கிறோம், அதை தாண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்கணும். யாரென்றே தெரியாத மனிதர்கள் முஃமின் என்று தெரிந்தால், முஸ்லிம் என்று தெரிந்தால், நாம் அறிந்தால், அவர்கள் மீதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்யணும்? நேசத்தை வெளிப்படுத்தணும். அன்பானவர்களே, அந்த நேசித்தல் என்பது அன்பான வார்த்தைகளால் என்ன செய்யலாம்? நேசத்தை வெளிப்படுத்தலாம். அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, காசு பணம் கொடுத்து அந்த நேசத்தை வெளிப்படுத்தலாம். கண்ணுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள், சிரமப்படுறாங்கன்னு தெரியுது, ஆள் போகக்கூடிய ஆள்கிட்ட ஏதாவது கொடுத்து நாம் அந்த நேசத்தை வெளிப்படுத்தலாம். கொடுக்க முடியாத இடத்துல நாம் ரொம்ப தூரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது கொண்டு அந்த பாசத்தை, அந்த நேசத்தை நாம் வெளிப்படுத்தணும். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு மதீனா நகரம் வர்றாங்க சஹாபாக்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்கள் அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களுக்காக வேண்டி துஆ செய்த அந்த செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலேயே பதிவு செய்கிறார். பின் வரக்கூடிய மக்களுக்கு உண்டான ஒரு பாடம், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அன்சாரி சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அவன் துஆவின் மூலமாக என்ன செய்யணும்? நாம் அந்த முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்தணும், அதை நாம் பலப்படுத்தணும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி நாம் துஆ செஞ்சால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். நமக்கு முன்னாடி இல்லாத ஒருவருக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறோம் அப்படின்னா அந்த துஆவை அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். சஃப்வான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு, அதாவது மனைவியினுடைய பெற்றோர் வீட்டுக்கு, மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய மாமனார் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இல்லை.
அவங்க மனைவி இருக்கிறாங்க, அதாவது மாமியார் இருக்கிறாங்க. மாமியார் கேட்டாங்க மருமகன்கிட்ட, இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு நியத் செஞ்சுருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இவங்க ஆமான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நீங்கள் எங்களுடைய நலனுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கண்ணெதிரே இல்லாத மனிதருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வானவரை நியமிக்கிறான். அந்த வானவர், யா அல்லாஹ் இவர் செய்யக்கூடிய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இவர் என்னவெல்லாம் கேட்குறாரோ அது இவருக்கும் கிடைக்கணும், உமக்கும் அல்லாஹ் தரட்டும் என்று வானவர் துஆ செய்வார் அப்படிங்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நீங்கள் எங்களுடைய நலனுக்காக வேண்டி துஆ செய்யுங்க என்பதாக அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். துஆவை கொண்டு பிறர் நலம் நாடுதல் என்பது இஸ்லாம் காட்டித்தந்த அழகான ஒரு வழி. அதனால்தான் நம்மில் யாராவது தும்மினால், தும்மக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தர் சொல்லுவதை கேட்பவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கருணை பொழிவானாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி ஒருத்தர் சொன்ன உடனே தும்மியவர் என்ன சொல்வார்? யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும், யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நல்வழி காட்டுவானாக, உங்களுடைய நிலையை உங்களுடைய சூழலை சீர்படுத்தி தருவானாக அப்படின்னு சொல்லி தும்மியவர் துஆ செய்வார். இப்படி செய்யணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் எதற்காக வேண்டி? பிறர் நலம் நாடுவதற்கு துஆவை ஒரு காரணமாக ஆக்கி தந்திருக்கிறது. அதனால்தான் ஜனாசாவில் கூட, ஜனாசா தொழுகையில் கூட நாம் என்ன செய்கிறோம்? இறந்து போன மையத்திற்காக வேண்டி, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, மறுமையினுடைய நலனுக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறோம். அன்பானவர்களே, நாம் பொதுவாக துஆ கேட்கும்போது நாம் எதுக்கு ரொம்ப தேவையோ அந்த நேரத்தில் அதை மட்டும் கேட்போம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆரோக்கியத்தை கேட்கறது இல்லை. நாம் நமக்காக கேட்கிறோம், அந்த நேரத்தில் மற்றவர்களை மறந்து விடுகிறோம். மற்றவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அதில் பாவ மன்னிப்பும் இடம்பெறணும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்வான். ரப்பனா கஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாளில் மன்னிப்பு தந்து அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு என்ன செய்கிறோம்? நாம் துஆ கேட்குறோம். அதிகபட்சம் பெற்றோர்கள், மனைவி, மக்கள், அவ்வளவுதான். அதை தாண்டி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நம்ம யோசித்து பார்க்கணும். சொந்தக்காரங்களில் யார் நோயாளி இருக்கிறார், யார் என்னென்ன தேவை உடையவர்கள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு முன்னால் இல்லாதவருக்காக வேண்டி நாம் துஆ செஞ்சா அல்லாஹ் அந்த துஆ என்ன செய்வான்? கபூல் செய்வான். அதில் இப்படி கூட வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய துஆக்கள் கபூலாக வேண்டும், நம்முடைய தேவைகளும் நிறைவேறணும் என்கிற சுய நலனுக்காக வேண்டியாவது என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்யணும். அதுபோல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தியும் பிறர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசத்தை வெளிப்படுத்தணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்க்க போகிறாங்க. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை பரிசுத்தப்படுத்துவான். அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான்? பரிசுத்தப்படுத்துவான்.
ஒருத்தனுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதன் மூலமாக காலில் முள்ளு குத்துருச்சு, அதற்கும் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு சின்ன சின்ன சிரமத்தை கொடுத்து அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பார். அதுபோல் அந்த நோய் இருக்கிறதே அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களை பரிசுத்தமாக ஆக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சில நேரங்களில் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறோம், பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். உதாரணமாக காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ சிரமப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் வார்த்தையால் நாம் சொல்ல முடியாத அளவிற்கு. உணவே இல்லாமல் செத்து மடிவது எவ்வளோ பெரிய கொடுமை, தாகத்திற்கு தண்ணீரே இல்லாமல் உயிர் பிரிவது எவ்வளவு பெரிய கொடுமை, மரணம் அடைந்துவிட்ட ஜனாசாவை கொண்டு செல்லக்கூடிய மக்களின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுகிறது. அங்கே ஜனாசாவை கொண்டு போகிறாங்க, அவர்களை என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் சாகடிக்குது. உணவு கேட்டு வந்து நிற்கிறார்கள் கும்பலாக, அவர்கள் மீதும் குண்டு வீசப்படுகிறது. நாம் எப்படி வாழ்கிறோம், அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை நாமளும் சொன்னோம், அவர்களும் சொன்னார்கள். ஆனால் தன்னுடைய உரிமைக்காக வேண்டி, தன்னுடைய மண்ணுக்காக வேண்டி, நாம் இறந்தாலும் பரவாயில்லை, தனக்கு சொந்தமானதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. உயிருக்கு பயந்து ஓடக்கூடியவர்கள் உண்மையான முஃமின் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஈமானை பலப்படுத்தி இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படும், அல்லது மற்றவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க, அல்லாண்டே இருக்கிறாங்க, இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே, அல்லாஹ் உதவி செய்யக்கூடாதா? எத்தனை குழந்தைங்க சாகுது, எவ்வளோ வறுமையில் அந்த கஷ்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். சஹாபாக்களும் கஷ்டப்பட்டார். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அடிமையாக இருந்தாங்க. அவருடைய எஜமானன் தினந்தோறும் கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொடுமைப்படுத்தினார். குறைஷி தலைவர்களும் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய எஜமானரும் கற்களை என்ன செய்வாங்க, நெருப்பில் போட்டு காய்ச்சுவாங்க, பழுக்க வைப்பாங்க. நெருப்பு கங்கு எது கல் எது அப்படின்னு சொல்லி தெரியாத அளவிற்கு கற்கள் நெருப்பாக, நெருப்பு கங்காக மாறுகின்ற போது அதை கீழே போட்டு கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்குமிங்கும் என்ன செய்வாங்க, தேய்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்ப்பாங்க, யாரை சொல்லுதா இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதுவும் எஜமானி ரொம்ப கொடூர குணம் கொண்டவள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை ஒரு தடவை பார்த்து அவங்களுடைய தலையை கோதி விட்டு ஆறுதலான சில வார்த்தைகளை பேசிவிட்டு அங்கிருந்து போனாங்க. இதை பார்த்து சகிக்க முடியாத உம்மு அன்மார் அப்படிங்கிற அந்த எஜமானி ஒரு கம்பியை பழுக்க காய்த்து நெருப்பில் போட்டு காய்ச்சி கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலையில் சூடு வச்சார். ஏதோ ஒரு நாள் கோபத்தில் வச்சா என்பது அல்ல, அந்த பெண்மணி வழமையாக அதை ஆக்கி கொண்டார். அந்த கல்லில் அவர்களுடைய உடலை தேய்க்கின்ற போது சதைகள் அப்படியே தனியே பிரிந்து கொப்புளங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து தண்ணீர் வரும். அந்த தண்ணீர் அந்த நெருப்பை அணைக்கும் என்பதை ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய கொடுமை! அந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாக இருக்க சொன்னாங்க. ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ்,
இவர்களுக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லி துவா செய்வார். ஏன்னா அவ்வளவு கொடூரத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். சில நேரங்களில் மயக்கமுற்று அப்படியே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த எஜமானிக்கு ஒரு தலைவலியை கொடுத்தார், தலையில் ஒரு வலியை கொடுத்தார். பல மருத்துவர்களை சந்தித்தார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் இரும்பு கம்பியை சூடாக்கி தலையில் வச்சாதான் அந்த தலைவலி நிற்கிது. அப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சான். அதனாலேயே அந்த பெண்மணி மரணத்தை தழுவினார் என்பது வரலாறு. எதிரிகள் ரொம்ப நாள் இருப்பாங்க, இப்படிலாம் அட்டுழியம் செய்கிறாங்களே, அல்லாஹ் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவணையை வைத்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்கிறார். அந்த நாள் வருகின்ற போது யாருமே தப்பிக்க முடியாது. ஆது கூட்டத்தார்கள் ரொம்ப வலிமையான மக்கள். பொதுவாக உடல் நலம் இருக்கின்ற போது என்ன வேண்டாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மனநிலையில் மனசு இருப்பான். அன்பானவர்களே, அவர்கள் வலிமையானவர்கள், தற்பெருமை கொண்டார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் ஏற்காமல் மாறு செய்தார்கள். புயல் காற்றை அனுப்பித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழித்தொழித்தான் என்பது குர்ஆன் சொல்லும் செய்தி. ஃபிரௌன் எவ்வளவு கொடுங்கோலன், அந்த ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்னவன். அந்த நாள் வருகின்ற போது கடலில் மூழ்கடித்து அல்லாஹ் சாகடித்தானா இல்லையா? அதுபோல ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு, காசாவில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, உலகில் எங்கு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு நோய்வினை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தவணை நாளை வைத்திருக்கிறார். நானும் கலிமா சொன்னேன், 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், பிறர பொருளை நான் எடுக்கலை, யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாரையும் அடிக்கலை, திட்டலை, நான் நல்லா தானே வாழ்கிறேன், எனக்கு ஏன் சோதனை அப்படின்னு சொல்லி முஃமின்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்து விடக்கூடாது. துன்யா என்பது சோதனை களம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவான், ஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். எந்த விதமான சோதனையும் கஷ்டமும் வராமல், உங்களை சோதிக்காமல் ஈமான் கொண்டீர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாம் விட்டுவிடுவோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படிலாம் இல்லை, உங்களை நாங்கள் சோதிப்போம். ஏன் தெரியுமா? யார் அந்த நேரத்தில் சிறந்தவர்கள் என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சோதிப்பார். அதில் வெற்றி கண்டவர்களுக்கு மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது, இந்த உலகம் என்பது உண்மை அல்ல, இதில் நாம் ஏமாந்து விடுவோம் அல்லது ஏமாற்றப்படுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய கடமை பொறுப்பை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் செயல்படணும். அல்லாஹ்விற்காக வேண்டி பிறரை நேசிக்கணும். அந்த நேசத்தை பல வகையில் நாம் வெளிப்படுத்தணும். அதில் ஒன்று துஆ. இப்போ காசா போன்ற பகுதியில் வாழக்கூடிய முஃமின்கள் பலர்கள் கொல்லப்படுகிறார்கள், பலர்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார்கள், நோய்வினை செய்யப்படுகிறார்கள். அவருடைய சிரமங்கள் நீங்குவதற்கும் அவர்களும் நல்வாழ்க்கை வாழ்வதற்கும் இம்மை மறுமையில் வெற்றியை பெறுவதற்கும் நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் இதையும் கேட்பான். ஏன்னா ஒரு ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஆதமுடைய மனிதனை அழைத்து கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேனே, நீ என்னை வந்து நல்லா விசாரிச்சியான்னு கேட்பான். எல்லாம் நீ தான் ரப்பாச்ச, நோய்க்கெல்லாம் அப்பாற்பட்டவனாச்ச, நீ எப்போ நோயாளியாக இருந்தேன்? அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் நோயாளியாக இருந்தான், நீ அவனை போய் பார்த்து விசாரிச்சிருந்த அப்படின்னு சொன்னால் அங்கே என்னை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். அல்லாஹ் கேட்பான்,
நான் பசியோடு இருந்தேனே, உணவு கேட்டேனே, உணவு தந்தையான்னு கேட்பான். யா அல்லாஹ், நீ பசிக்கு அப்பாற்பட்டவன், நீ ரப்பு, உனக்கா பசிக்குது, நீ எப்போ என்னிடத்தில் உணவு கேட்டேன்னு கேட்பான். இல்லை, இன்னும் மனிதன் உணவு கேட்டு வந்தான், அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அதனுடைய நன்மையை நீ பெற்றிருப்பாய். அல்லாஹ் கேட்பான், நான் தாகத்தோடு வந்தேனே, எனக்கு தாகம் தணிக்க தண்ணீர் கொடுத்தாயா, ஏன் கொடுக்கலன்னு கேட்பான். அன்பானவர்களை, இப்படி அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேட்கின்ற போதே, நீ வாழும் காலகட்டத்தில் இப்படி ஒரு மக்கள், ஒரு கூட்டம் கொலை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், அழித்தொழிக்கப்படுகிறார்கள், ஒரு இனமே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியெல்லாம் நீ கேட்கும்போது நீ என்ன செஞ்சன்னு கேட்பாங்க. பணம் காசு கொடுக்க முடியல, உணவு கொடுக்க முடியல, உடை கொடுக்க முடியல, நாம் குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யணும், அவர்களுக்காக துவா செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்லுவோம், யா அல்லாஹ் நான் அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சேன் அப்படிங்கிறத நாம் சொல்லுவோம். அன்பானவர்களே, அப்படி நாம் துவா செய்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் அந்த துவா அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும் என்பது மட்டுமல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ்விற்காக வேண்டி மற்றவர்களை நாம் நேசிக்கின்ற போது நபிமார்களுக்கு, சுஹதாக்களுக்கு கிடைத்திடாத பெரும் பாக்கியம் நல்லோர் பெருமக்களுக்கு கிடைக்கும். அந்த நல்லோர்களில் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், முன்னோர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.